தமிழ் திரையுலகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின நடிகர் அப்படின்னா ரவிமோகன் தாங்க. இவரை ரவிமோகன் அப்படின்னு சொல்கிறத விட ஜெயம் ரவி அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். இவங்களுடைய வாழ்க்கையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாகவே நிறைய பிரச்சனைகளானது போயிட்டு இருந்திருக்கு. அதாவது ரவிமோகனுடைய மனைவி ஆர்த்தி அவர்களுக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகளானது போயிட்டு இருந்தது. கருத்து வேறுபாடுகள் காரணமாக விவாகரத்து வரைக்குமே இவங்களுடைய பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஜெயம் ரவி அவர்கள் மனம் திறந்து அவருடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணார். ஸோ இனி எனக்கு வாழவே பிடிக்கல, நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார். ஸோ அந்த நிலையில் அவருடைய விவாகரத்து வழக்கம் போயிட்டே தாங்க இருந்திருக்கு. இப்போதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு முடிவானது கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் அவருக்கு சாதகமான ஒரு முடிவாக கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி என்ன ஜெயம் ரவி அவர்களுக்கு சாதகமாக கோர்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெயம் ரவி ரொம்ப பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தமிழ் திரையுலகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தவர் அப்படின்னா நடிகர் ஜெயம் ரவி தாங்க. ஸோ அவர் தன்னுடைய திறமையால் நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. இவருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர் பட்டாளங்கள்லாம் இருக்காங்க. என்னதான் இவர் திரைத்துறையில் சாதித்திருந்தாலுமே கூட, மக்களுடைய மனங்களை வென்றிருந்தாலுமே கூட, குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது பர்சனலாக நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்காரு. அதுவும் வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கொடுமைகளை எல்லாம் பார்த்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியை கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருந்த ஒரு நபர் யார் அப்படின்றதையும் அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருந்தார். இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் தாங்க. ஜெயம் ரவி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அப்படின்றவங்க மனைவியாகவும் 2 குழந்தைகள் அவருக்கு இருக்காங்க. 2 மகன்கள் இருக்காங்க. ஸோ இப்போது அவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் பார்த்திங்கன்னா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் தான் தீவிரமாக நடைபெற்றுட்டு இருந்தது. ஜெயம் ரவி அவர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக இனிமேட்டுக்கு ஆர்த்தி கூட நான் வாழவே மாட்டேன், நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார். அதன்படி பார்க்கும்போது ஆர்த்தி பிரிய போகிறேன் அப்படின்னு ஜெயம் ரவி அறிவிச்சிருந்தார். அதுவும் இல்லாமல் கோர்ட்டில் போய் விவாகரத்து கோரி மனு தாக்கலும் செய்திருந்தார். ஸோ இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணை முடியக்கூடிய வரைக்கும் தன் மாதாந்திர செலவுகளுக்காக ரவிமோகன் மாதம் ரூ 40 லட்சம் ஜீவான்சமாக வழங்கணும் அப்படின்னு ஆர்த்தி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஸோ ஜீவான்சமாக 40 லட்சம் மாதத்துக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் ஜெயம் ரவி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். ஸோ என்னுடைய மாத சம்பளமே அவ்வளவு வராது, ஆனால் 40 லட்சம் கேட்குறாங்க, இதை எப்படி என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். ஸோ அது உண்மைதானே, எப்படி ஒருத்தங்க 40 லட்சம் கொடுக்க முடியும்? ஜெயம் ரவி அவர்களை விவாகரத்து பண்ணுறேன், அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் வெளியே போயிட்டார். ஸோ சொந்த வீட்லேயுமே கூட அவர் இல்லை. அப்படிங்கும்போது அவரால் அந்த 40 லட்சத்தை கொடுக்க முடியுமா? இல்லையோ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் எந்த விதமான ப்ராஜெக்ட்டுமே அக்செப்ட் பண்ணல, எந்த படமும் நடிக்கவே இல்லை. அப்படிங்கும்போது அவருக்கு சேல்ரி மட்டும் எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த 40 லட்சத்தை அவங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை கோர்ட் இப்போ நிராகரிச்சிருக்குங்க. ஸோ வழக்கு முடிகிற வரைக்கும் ஆர்த்திக்கு மாதம் 3 லட்சம் மட்டும்தான் இடைக்கால பராமரிப்பு தொகையை ரவி வழங்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு. இந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக ஆர்த்தி அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் கோர்ட் பார்த்திங்கன்னா ரவிமோகன் அவர்களுக்கு சாதகமாக நிறைய விஷயத்த செஞ்சுட்டாங்க. ஸோ 3 லட்சம் மட்டும் போதும் மாதம் கொடுத்தா அப்படின்னு அந்த கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த வழக்கில் இன்னொரு முக்கிய திருப்பமாக என்ன இருக்குது அப்படின்னா, தங்களுடைய மகன்கள், அதாவது ஜெயம் ரவியினுடைய மகன்கள் ஆரவ் மற்றும் அயன், இவங்க 2 பேரையும் தந்தை ஜெயம் ரவி சந்திப்பதற்கு நீதிமன்றம் முழுக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா முன்னாடியே பேட்டியில் கொடுத்துருந்தப்பவே சொல்லியிருந்தார் ஜெயம் ரவி, எனக்கு என்னுடைய பிள்ளைங்க தான் ரொம்ப முக்கியம், அவங்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன், ஆனால் அந்த குழந்தைங்களை என்னால் பார்க்க முடியல, தொட்டு தூக்க முடியல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு ஆர்த்தி இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் என்னுடைய 2 மகன்களையும் நான் பார்க்கணும், பேசணும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கண்ணீர் மல்க பேசியிருந்தார். சொல்லப்போனால் அவர் ரீசெண்ட் டைம்ஸில் நான் வாழவே பிடிக்கல, நான் இனிமேட்டுக்கு வாழவே மாட்டேன், நான் நடிக்கவே வரமாட்டேன் அப்படின்லாம் கூட நிறைய அறிவிப்புகளை கொடுத்துருந்தார். அந்த அளவுக்கு அவர் பாதிப்பு அடைஞ்சிருந்தார். அதனால் அவர் அப்படிலாம் பேசியிருந்தார். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போது கோர்ட்டே அவருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. இனி யாராலையும் அவர் தடுக்கவே முடியாது.
சொல்லப்போனா ஜெயம் ரவி அவர்களுக்கு அந்த 40,00,000 வந்து கொடுக்கணும். அதெல்லாம் வேண்டாம் 3,00,000 கொடுத்தா போதும் அப்படின்னு கோர்ட் சொன்ன அந்த ஒரு சந்தோஷமான செய்திய விட, அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா நினைக்கக்கூடிய விஷயமே, தன்னுடைய மகன்கள வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இல்லையா? அத தான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து கோர்ட் வந்து ஒரு ரிசல்ட்ட வந்து கொடுத்துட்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே ஆர்த்தி வந்து தன்னுடைய மகன்கள வந்து அவங்கள வந்து சந்திக்க விடாம தடுக்கிறதாவும், ஸ்கூலுக்கு போனா கூட பாடிகார்ட்ஸோட வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்ற மாரியும் ரவி வந்து வேதனையோட வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ மகன்கள வந்து அவரே வந்து கூட்டிட்டு போகலாம். அவரே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புக்கு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறமா ஜெயம் ரவி அவர மாத்திப்பாரு. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணி, அதே மாரி அவங்களுடைய ஃபேன்ஸுக்கும் வந்து நிச்சயம் அவர் வந்து நடிப்பின் மூலமா மீண்டும் திரைக்கு வந்து வரப்போறாரு. அவருடைய சந்தோஷத்த வந்து வெளிப்படுத்த போறாரு அப்படின்னே தான் சொல்லணும். ஸோ அவங்க ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மகன்கள் 2 பேருமே வந்து கார்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த விபத்த கூட ஆர்த்தி வந்து ரவிமோகன் அவர்கள்ட்ட வந்து தெரிவிக்காம வந்து மறைச்சிருக்காங்க. இருந்தாலுமே கூட ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா தெரியாம போயிடாது. ஸோ எப்படியோ ஜெயம் ரவி அவங்களுக்கு இந்த நியூஸ் போயிடுச்சு. இவர் வந்து பதறி அடிச்சுட்டு போய் பசங்கள பார்க்கலாம் அப்படின்னு ஓடுனப்போ கூட, அவங்க வந்து பசங்கள பார்க்காம, அனுமதிக்காம விரட்டி அடிச்சிருக்காங்க. திருமணமாகி எவ்வளோ ஆண்டு காலம் ஆகியிருந்தாலுமே கூட, ஜெயம் ரவிய பத்தி இதுவரைக்கும் எந்த விஷயமும் வெளிவந்ததே கிடையாதுங்க. ஆனா ரீசென்ட்டா இந்த 1 இயர்க்குள்ள தான் நெறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு அவரே மனசு விட்டு பேசியிருந்தாரு. சொல்லப்போனா, "எனக்கு வந்து வாழவே பிடிக்கல. என்னைய காப்பாத்துங்க" அப்படின்னு முதல்வர்ட்ட கூட அவர் வந்து கோரிக்கை வச்சிருந்தாரு. இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுங்க. நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவின் மூலமா, அவர் தன்னுடைய அன்பு மகன்கள வந்து சந்திக்க போறாரு. ஸோ ரவிமோகனுக்கு இருந்த எல்லா தடைகளுமே வந்து நீங்கி போச்சு. வழக்கு விசாரணையின் பொழுது பிள்ளைகள வந்து பார்க்க முடியாம தவித்துட்டு இருந்த ரவிக்கு, இப்போ நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடியான முடிவு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மன நிவாரணத்த வந்து கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா, மனசுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியதுனா மகிழ்ச்சி, அமைதி, நிம்மதி தாங்க. அந்த ஒரு விஷயத்த காசு, பணம் எவ்வளவு இருந்தாலும் கொடுத்துற முடியாது. ரவிமோகன் அவர்களுக்கும் அப்படிதான். அவர் வந்து எவ்வளோதான் காசு, பணம் வச்சிருந்தாலுமே கூட, எவ்வளோதான் பணம் சம்பாதித்தாலுமே கூட, அவருடைய மனசுக்கு நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது எல்லாமே அவங்களுடைய பிள்ளைங்களா தான் வந்து இருந்திருக்கு. அத தான் வந்து அவரும் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ, இப்போ அவங்களுடைய பிள்ளைங்கள அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம், பார்க்கலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ, அதுக்கு வந்து ஆர்த்தி ஒரு தடையா இருக்கவே முடியாது. அப்படி ஒரு வேளை ஆர்த்தி திரும்பவும் அது மாரி எதுவும் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் அது ப்ராப்ளம் அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ, இனி ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப ஹேப்பியா இருப்பாரு. அவரு ஹேப்பியா இருந்தார் அப்படின்னாவே, அவருடைய ஃபேன்ஸும் வந்து ரொம்ப ஹேப்பியா தான் இருப்பாங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல நியூஸா இருக்கும். சந்தோஷமா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய அன்புக்குரியவங்க பக்கத்துல இருக்கணும் அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான ஃபாஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.